ஆலயங்கள் தோறும் நெருப்பைத்தான் காட்டுகின்றார்கள், அதாவது ஜோதி ரூபமாக. ஆனால் அந்த ஜோதி என்பது, அந்த நெருப்பு என்பது யார் என்பதை காட்டுகிறார்கள் என்றால் நெருப்புக்கு ஒத்தவர்கள்தான், நெருப்பின் சக்தி பெற்றவர்கள்தான், நெருப்பாக உள்ளவர்கள்தான் ரிஷிகள். அதற்காகத்தான் நாம் அந்த சக்தியை பெறுவதற்காக ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா என்று இந்த நெருப்பை கூட்டி மகரிஷிகளின் அருள் ஒளியை கூட்டு என்று, அந்த மகரிஷிகளின் அருள் ஒளி எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் விஷத்தன்மையை நீக்குவதற்கு இப்படித்தான் அன்று போகமா மகரிஷி நமக்கு உணர்த்தி சென்றார். அதை எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் ஈஸ்வரா என்று. இது புறநிலைகளிலே அந்த தெய்வத்தை மற்ற நிலைகளை போற்றுவதை காட்டிலும் அகநிலையத்திற்குள், அதாவது மனதிற்குள் உயிரான ஈசனிடம் வேண்டி எந்த தெய்வத்தை அங்கே காட்டியுள்ளார்களோ அந்த தெய்வ குணத்தை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அன்று போகமா மகரிஷி அவர்கள் புவனேஸ்வரி அவர் எப்படி அதை வணங்கினாரோ, புவனத்திற்குள் விளைந்த அனைத்து சக்திகளும், அதாவது அன்றைக்கு அவர் பூமிக்குள் விளைந்த சக்திகளை தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அந்த ஆற்றல் மிக்க சக்தியாக தனக்குள் பெருக்கியதை அவரை போன்றே நாமும் அந்த போகமா மகரிஷி செய்தது போல அந்த ஒவ்வொருவரும் ஆற்றல் மிக்க சக்தியாக பெறுவதற்கு அந்த மெய் ஒளியான சக்தியை அதை பெற்று நம் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் நன்மை பெற வேண்டும். இன்றைய விஞ்ஞான உலகத்தில் இருந்து நாம் இந்த பேரழிவில் இருந்து நம்மை மீட்கக்கூடிய சக்தியாக நாமும் மீண்டு உலக மக்களையும் எல்லோரையும் காக்கக்கூடிய சக்தியாக நாம் பெற வேண்டும் என்று உள்ளத்தினால் அன்று நாம், அதாவது போகர் உலகம் முழுவதுமே சுழன்று வந்தார். அதாவது ககன மார்க்கமாக என்று சொல்வார்கள். தன் சரீரத்தை பழனியிலே அந்த நிலையிலே வைத்துவிட்டு இந்த உலகம் முழுவதுமே அவர் சுழன்று வந்தார். தன் உணர்வின் அலையை மக்களை துன்பத்திலிருந்து மீட்டக்கூடிய சக்தியாக, மக்களை மகிழ்ச்சி பெறக்கூடிய சக்தியாகத்தான் அவர் எங்கெல்லாம் முருகா என்று எண்ணுகின்றார்களோ ஏங்குகின்றார்களோ அந்த உயர்ந்த உணவின் தன்மை பெற விரும்புபவர்களுக்கு, அது எண்ணி ஏங்குபவர்களுக்கு உலகம் முழுவதுமே மக்களின் ஈர்ப்போட்டத்தில் சக்தி வாய்ந்த உணர்வுகளை அவர் தொடர் வரிசையாக உலகம் முழுவதும் சுழன்று அதை பாய்ச்சினார். ஆக அவர் எப்படி இந்த உலகம் முழுவதும் சுழன்று மக்களை அருள் வழியிலே மகிழ்ச்சி பெற செய்யும் நிலையாக செயல்படுத்தினாரோ, அதே வழியில் அவருடைய அருள் ஆசியை நாம் அனைவரும் பெற்று அவருடைய அருளாசியின் உணர்வுகள் நம்முடைய உணர்வுகளுக்குள் நல்ல வித்தாக அது பதிய வேண்டும் என்று ஞானகுரு இங்கே உணர்த்துகின்றார்கள். ஏன்னா அந்த உலகம் முழுவதுக்கும் போகமா மகரிஷி எந்த உணர்வின் ஆற்றலை பாய்ச்சினாரோ அவருடைய அந்த தொடரைத்தான் உங்களுக்குள்ளும் இப்பொழுது வித்தாக நான் பதிவு செய்கின்றேன். அந்த வித்தினை நீங்கள் கூட்டிக் கொண்டு நீங்களும் அவரை போன்றே இந்த உலகம் முழுவதும் விஞ்ஞான உலகில் நஞ்சு பரவிக்கொண்டிருக்கும் இந்த காற்று மண்டலமே அசுத்தத்தன்மையாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த நிலையிலிருந்து மீட்டிடும் சக்தியாக அந்த போகமா மகரிஷியை போன்று நல் உணர்வுகளை அருள் உணர்வுகளை பரப்ப வேண்டும். உங்களுக்குள் அந்த சக்தியை பெற்று அதை பாய்ச்ச வேண்டும். ஏனால் நமக்கெல்லாம் அந்த தகுதி உண்டா என்று என்பதற்கு பதிலாக உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். காரணம், மனிதனாக பிறப்பது மிக மிக அபூர்வம். ஒவ்வொருவரும் அந்த போகமா மகரிஷியின் அருள்வழி பெற்று வாழ்க்கையில் வந்த துன்பங்களை நீக்கி நம் பேச்சும் மூச்சும் உலக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சக்தியாக, வரும் விஷத்தன்மையிலிருந்து மீட்டிடும் சக்தியாக, அதாவது கடும் பேரழிவிலிருந்து மக்களை காக்கக்கூடிய சக்தியாக நாம் செயல்பட வேண்டும். நம்மை நாம் காப்போம். நம் பேச்சும் மூச்சும் உலக மக்களை காக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும் என்று அந்த ஒளிகளை ஓம் ஈஸ்வரா என்று அந்த ஒளிகளை எழுப்பி அந்த நெருப்பை கூட்டி மகரிஷியினுடைய சக்திகளை கூட்டி அந்த போகமா மகரிஷியினுடைய அருள் உணர்வுகள் உலக மக்கள் அனைவருக்கும் அது கிடைக்கக்கூடிய சக்தியாக நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள் ஞான உறவர்கள். ஆக போகர் பெற்ற ஆற்றல் மிக்க தன்மையை, அவர் உடலிலே விளைய வைத்த அந்த ஆற்றல் மிக்க சக்தியை, அந்த உணர்வுகள் அதை பெற்று இந்த வாழ்க்கையில் ஒரு புனித பயணமாக அதை பெற வேண்டும். அந்த பதிவு செய்த நிலைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஆக அதைத்தான் ஓம் ஈஸ்வரா என்று உயிரை வேண்டும்படி செய்து நமது குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருவை காட்டிய அருள்வழியில் அது எல்லோருக்கும்
பெறக்கூடிய பாக்கியமாகத்தான் அவர் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அதை நம் குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் போகமா மகரிஷியின் அருள்சக்தி எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். நமக்கு எப்படி அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தினார்களோ எல்லோருக்கும் இதை கிடைக்கக்கூடிய சக்தியாக நாம் செயல்படுத்த வேண்டும். என்றால் இது நமக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம். மனிதன் என்ற நிலையில் இந்த உலகையே சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியாக நாம் பெறுவோம் என்று உறுதிப்படுத்திக் கொள்வோம். என்றால் நமக்கு முன் தோன்றிய நம்மை போன்ற மனிதர்கள் தான் இந்த பூமியையும் அகண்ட அண்டத்திலும் எத்தனையோ படைப்புகளை பெருவீடான பெருநிலைகள் அடைந்து இந்த பேரண்டத்திற்கு வழிகாட்டிகளாக, உலகிற்கு வழிகாட்டிகளாக, அனைத்தையும் சீர்படுத்தும் நிலைகளாக அவர் இந்த விண்ணுலகளை சுரண்டு கொண்டுள்ளார்கள். அதை திசைகெட்டு திரும்பி எங்கோ சென்று கொண்டிருந்த நிலைகளை சீரமைத்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதில் இதை போன்று எத்தனையோ 2000 சூரிய குடும்பங்கள் உருவானாலும் அதிலும் மனித உணர்வுகள் உண்டு. அதிலெல்லாம் தேர்ந்தெடுத்து சென்றவர்கள்தான் மகரிஷிகள். அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய பூமிக்கு அகசியன் துருவனாகி மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக அவர் இன்று நமக்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டுள்ளார். அது அவருடைய அருளை பெற்று அந்த போகமா மகரிஷியுடைய அருள்சக்திகளை நாம் பெற்று நாம் இங்கு இருக்கக்கூடிய இந்த உலக நிலையிலிருந்து நம்ம மீட்கக்கூடிய சக்தியாக, எல்லோரையும் காக்கக்கூடிய சக்தியாக நாம் செயல்படுத்த வேண்டும். அதை நம்மை அறியாது எத்தனையோ துன்பங்களோ துயரங்களோ ஆட்டி படைக்கும் நிலையிலிருந்து நாம் மீண்டு என்றுமே மகிழ்ச்சியாக இருந்து ஆனந்த நிலையில், பேரானந்த நிலையில் பெறுவோம். நம்மை அணுகும் துன்பங்களிலிருந்து விடுபடுவோம். அந்த துன்பமான நிலைகளை எல்லாம் துச்சமாக தூக்கி எறிவோம். அருள் உணர்வின் மூச்சலைகளை பெருக்குவோம். மெய்ஞானிகள் அருள் உணர்வுகளை நமக்குள் பெருக்குவோம் என்று கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து எண்ணி குழந்தைகளுக்கும் இந்த உயர்ந்த உணர்வுகளை சரியான பாதையை காட்டி, தாய் தந்தையர் உடலை விட்டு பிரிந்தாலும் உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் தாய் தந்தையருடைய ஆன்மாக்கள் அது அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அந்த பயிற்சியாக அவர்களை நம்மை உந்தச் செய்து அதன் வழி கொண்டு நாமும் செல்ல முடியும். அதையெல்லாம் நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய சரியான நேரம் இது. ஏனென்றால் விஞ்ஞான வழிகள் இன்று காலம் குறுகியதாக இருக்கின்றது. ஆக இதற்குள் நாம் செம்மையாக இதை பயன்படுத்தி நாம் தெளிந்த நிலையில் கொண்டு சிந்தித்து செயல்படக்கூடிய நிலைகளாக நாம் செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே அந்த போகமா மகரிஷி காட்டிய வழியில் எத்தனையோ உணர்வுகளை உங்களுக்குள் உபதேசிக்கிறேன் என்று ஞானகுரு உணர்த்திவிட்டு இனி எதிர்காலம் அனைத்துமே உங்கள் கையில் தான். அதற்குத்தான் இந்த போகமா மகரிஷியின் உணர்வை நமக்குள் பதிவு செய்கின்றார்கள். அதை எத்தகைய துன்பங்கள் இருந்தாலும் அதை நீக்கிவிட்டு கூட்டமைப்பாக அமைத்து அவரவர்கள் வாழக்கூடிய இடங்களிலே, அருகிலே பகுதிகளிலே மழை பெய்யவில்லை என்றாலும் அந்த மேகங்களை கூட்டச் செய்து மழை பெய்யக்கூடிய சக்தியாக வர வேண்டும். சில விஷத்தன்மையான நிலைகள் ஊரிலே அருகிலே பரவினால் அந்த போகமா மகரிஷியின் அருள்சக்தி அங்கே படர வேண்டும், எங்கள் ஊர் முழுவதும் படர வேண்டும் என்று இப்படி ஒரு கூட்டமைப்பாக செயல்படுத்தி அந்த எதிர்காலத்தில் இனி வரக்கூடிய எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக ஒவ்வொருவரும் உங்களை காத்திடும் நிலையாக நீங்கள் தான் செயல்பட வேண்டும் என்று ஞானகுருவிகளே உணர்த்துகின்றார்கள். ஆக இந்த கூட்டை விட்டு நாம் எப்பொழுது யார் வெளி சென்றாலும் என்றும் 16 என்று ஒளி சரீரம் பெறக்கூடிய நிலையாக அந்த உயர்ந்த உணர்வுடன் ஒன்றிய ஒளியின் உணர்வாக நாம் செயல்படுத்துதல் வேண்டும். மகரிஷியில் காட்டிய நெறிகளை வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிப்போம். ஆக ஒவ்வொருவரும் அந்த உயிருடன் ஒன்றக்கூடிய நிலையாக ஒளியின் தன்மையாக நாம் பெறுவோம். ஒளியின் ஒளியாக கலப்போம். ஒளியின் சரீரமாக இருப்போம். அந்த ஒளியின் நிலைகளில் உலகத்திற்கு வழிகாட்டும் உணர்வின் அலைகளாக நாம் இந்த விஞ்ஞானத்திலிருந்து வரக்கூடிய அழிவுகள் இந்த பிரபஞ்சத்திலும் சூரியனுக்குள்ளும் கோள்களுக்குள்ளும் பூமிகளுக்குள்ளும் படர்ந்திருக்கின்ற இந்த விஷத்தன்மைகளை மீட்கக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக எந்த விஞ்ஞானத்தால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த செயற்கை நிலையை கொண்டு விஷத்தின் தன்மை தூவினார்களோ அந்த விஷத்தினுடைய ஆற்றலும் நம்முடைய விஷமும் இது வேண்டும். இது எல்லோரும் அந்த சக்திகளை பெற்று அந்த மகர்ஷிகள் எப்படி அந்த விஷத்தின் தன்மைகளை விழுங்கி ஒளியின் சுடராக மாற்றினார்களோ அந்த செயலை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஞானகுரு அவர்கள் இங்கே நமக்கு அதை உணர்த்தி விஞ்ஞானத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் அவன் தூவிய விஷத்தை முறியடிக்கக்கூடிய விஷமாக நீங்கள் உருவாகி அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நீங்கள் நிச்சயம் வருவீர்கள். அதை நீங்கள் செயல்படுத்தீர்கள் என்று நம்பிக்கையுடன் குரு நமக்கு இங்கே ஆசி கூறி என் குருவுடைய அருள் உங்கள் எல்லோரிடத்திலும் பதிந்து அந்த மகரிஷியினுடைய ஆற்றல்கள் பெருகி அந்த போகமா மகரிஷியினுடைய அருள் துணையுடன் அவர் மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் உணர்த்துவது போன்று போகரை போன்று அனைவரும் வளர்ந்து அவர் எப்படி இந்த உலக மக்களை மகிழச் செய்யும் சக்தியாக செயல்பட்டு இன்று விண்ணில சப்தரிஷி மண்டலங்களாக ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரோ அந்த போகமா மகரிஷியை போன்று ஒவ்வொருவரும் இந்த உலகை காக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும். நிச்சயம் நீங்கள் வருவீர்கள், அதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று ஞானகுரு அவர்கள் பிரார்த்தித்து
இந்த உபதேசத்தை நமக்குள் ஆழமாக பதிவு செய்து நம்மை அருள் வழியில் இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்திலே போகமா மகரிஷியுடைய அருளை நாம் பெற்று நாம் அவரை போன்று ஞானியாக வளர்ந்திட வேண்டும், உலகிற்கு வழிகாட்டியாக வர வேண்டும் என்று வேண்டி இந்த உபதேசத்தை நமக்குள் ஆழமாக பதிவு செய்துள்ளார்கள். ஓம் ஈஸ்வரா, குருதேவா, போகமா மகரிஷியினுடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. போகமா மகரிஷியினுடைய அருள் சக்தி நாங்கள் வாழும் பகுதிகள் அனைத்திலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. போகமா மகரிஷியின் அருள் சக்தி இந்த பூமி முழுவதும் படர்ந்திட, இந்த விஷத்தன்மைகள் அனைத்தும் ஒளியாக மாறிட அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, குருதேவா.